ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். எல்லோரும் நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் என்ன சாப்பிடலை. எனக்கு காலிலேருந்து வண்டி ஓட்டுனது ரொம்ப டயர்டாக இருக்குது. காலைல 2 இட்லியை தின்னுட்டு அதோட ஒரு 4 மாத்திரையவும் ஒரு 5-6 இதை சேர்த்து வாய்க்குள்ளே போட்டுட்டேன். வண்டி ஓட்ட முடியாமல் வரிசையாக வழிநடுக தூக்கமாக வந்து வண்டியை போய் 2 இடத்துல கோர்க்க தெரிஞ்சிட்டேன். இதில் வர்ற வழியில் ஒரு இடத்துல விபத்து வேறு. திருப்பூர்லேருந்து மதுரைக்கு வந்த வண்டி கரெக்டாக அந்த கொடரோடு தாண்டி கொடரோட வாடிப்பட்டியோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி அப்படியே கவுந்துருச்சு ரோட்டில். பார்த்தா அதை பார்த்ததுலேருந்து பயம் வேறு. என்னால் வண்டியை ஓட்ட முடியலை. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் எப்போயும் நிப்பாட்டுற அந்த ஓலக்கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டேன். இனி சாப்பிடாமல் நம்ம வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் எடுத்து இவ முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு காதில் ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு இவ பாட்டு கேட்டுக்கிட்டே வர்றான். ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமு பின்னால் அவங்க 2 பேர் விளாண்டுக்கிட்டே வர்றாங்க. ஒரு கூட டிரைவராக வண்டி ஓட்டிகிட்டு போகிற ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கம்பெனி கொடுத்து பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் தூக்கம் வராது. ஆக்சுவலாக எனக்கு பகலில் தூக்கம் வராது. இருந்தாலும் இன்றைக்கி நிலைமைக்கு காலையில் மாத்திரை ஒரு 4 செட்டு மாத்திரை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று பூரா அந்த மூக்கு ஒழுகிக்கிட்டு ஜலதோஷம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் தூக்கம் இல்லாமல் படு பயங்கரமான தூக்கம். மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் கண்ணெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெட்டிஸாக இருக்கா. என்னால் வண்டி ஓட்டவே முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப டயர்டு. சரி கம்பெனிக்கு பேசிக்கிட்டு வாங்கினா பேசலை. சரி இந்த இடத்துல வந்த இடத்துல சரி பப்புவை இறக்கி விட்றேப்பா, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்கப்பா. இந்த அப்போ தான் இலைய போயிருக்கிறாரு. இங்கே பாருங்க, ஏன் ஒரு ஆளுக்கு தான். இந்த பாருங்க, அவங்க யாருமே என்கிட்ட உட்காரலையா, பூரா காலியாக கிடக்குது. நான் மாத்திரம் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அவங்களாம் வந்து கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நான்வெஜ் வேணுமா. அதனால் இங்கே வந்து சாப்பிட்டா போனோட்ட கோவை கார்த்தி இருந்தார். அவர் பில்லை போட்டாச்சு. 1500 1800 செலவு. இப்போ நம்ம காசுல சாப்பிட்ணும். அதனால் இங்கே எங்களுக்கு வேணாம், நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா தாராபுரம் ஊருக்குள்ளே போனோம்னா ஹோட்டலில் உட்கார்றதுக்கு வந்து இடம் கிடையாது. நான் தான் அப்புறம் பப்புவை பார்த்துக்கன்னு சொன்னால் அதுக்கு எதாவது மூஞ்சியை தூக்குவாங்க. மணி இப்போ கரெக்டாக 2:10. சாப்பிட்டு போய் விட்டுட்டு 3 மணிக்கு கிளம்புனாலும் திருப்பி 6 மணிக்கு நான் மதுரை போய் லைவ் போடணும் உங்களுக்காக. ஆக ஒரு மனுஷனுக்கு நான் ஸ்டாப்பாக காலையில் 11 மணிக்கு எடுத்த வண்டி மணி இப்போ 2 மணி. இனிமேல் நான் போய் ஒட்டஞ்சத்திரத்தில் விட்டுட்டு தாராபுரத்தில் விட்டுட்டு திருப்பி நான் கிளம்பி இந்த எனக்கு சாப்பிடுச்சு பாருங்கள். என்ன பிரியாணி கொண்டு வந்துருக்கீங்க? இது ஆமாம், இது எனக்கு இந்த சைவ சாப்பாடு. அதே கடை தான் அன்றைக்கி வந்து சாப்பிட்டோம் பாருங்கள். அதே கடையில் தான் சாப்பாடு ஆர்டர் போட்டேன். சாப்பாடு இப்போ தான் வந்து முட்டைக்கோசு பொரியல். எனக்கு மாத்திரம்தான், நல்லா பார்த்துக்கங்க. சாப்பாடு அவங்களாம் சாப்பிட்லையா. ஏன்னா வரும்போதே சண்டை. காரணம் பிள்ளைகளை கண்டிக்கிறது தான். இன்னுமே நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், அவங்கள கண்டிக்கிற வேலையே நான் வச்சுக்கிறல. இதோடு முடிஞ்சு போச்சு. அவனுங்க படிக்கிறாங்க இல்லை ஊருக்கு போகிற வரைக்குமாவது அந்த செல்ஃபோனை வைக்கலாம்ல. ஏன் எனக்கு தெரிஞ்சால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்றே கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. சரி இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், திங்கக்கிழமை காலைல கிளம்பட்டுன்னு சொல்லி தான் நான் மெதுவாக கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தேன். வந்த இடத்துலையும் விளாண்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா? எவ்வளோ நேரம் நானும் வந்து சரின்னு அப்போ நம்மளை வந்து ஒன்று தகப்பனாக நினைக்கணும், இல்லையா வளர்ப்பு தகப்பனாக நினைக்கணும். ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடாமல் என்னைய மாத்திரம் ஒத்தையில் சாப்பிட விட்டாங்க. வாங்க, என்ன சாப்பாடு என்ன வரல, எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. வர்றாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள், பூரா ஆறி போகுது. ஆமாம் சரி பாருங்கள், வேலையை பாருங்கள். இன்றைக்கி உங்கள் சமையல் தானே. எக்காக்கா என்னக்கா நீங்கள்? நானும் வந்து எவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். குழம்பு ஐட்டம்லாம் கொண்டு வந்தீங்களாக்கா? கொண்டு வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள், எனக்கு மாத்திரம் தாங்க சாப்பாடு. பார்த்துக்கங்க, வைங்கக்கா. சரி ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சோண்டு வச்சுருங்கக்கா. வைங்க வைங்க வைங்க. ரைட்டுக்கா. சரியா? சாப்பிட்டுட்டு வேறு என்னக்கா இருக்குது? முட்டை பொரியல் கேட்டிருந்தேன்க்கா, கொண்டு வந்துருங்க. வேறு குழம்புலாம் அங்கே இருக்கிற குழம்பு தானே? ரசம், தயிர், பாயசம் எல்லாமே இருக்கலாம். ரைட்டு, ஓகே. சரி முட்டை பொரியலை மாத்திரம் கொண்டு வாங்க. ஒரு முட்டை பொரியல். ஆமாம் சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரமாக. இல்லை அது மாத்திரம் தான். ஒரு சின்ன ஒரு இலை ஒன்று கொடுத்துருங்க, இந்த எங்கள் பப்புக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு சின்ன இலை. அது கூட வண்டியில் இருக்குது தட்டு, எடுத்துகிட்டு வந்து கிரேவி பாக்கெட் இருக்குது, கொஞ்சம் பிசைஞ்சு வச்சா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கும்ல. அது என்னையவே இருந்தால் சுற்றி வருது. பப்புமா இங்கே வாங்கம்மா. இங்கே என்னையவே சுற்றி என் பின்னாலே இருக்குது அப்போ இருந்து. அதே வளர்த்த பாசம் பெத்த பாசத்துக்கு நான் வேணால் கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் யாருமே கண்டுக்கிறல. இந்த அவன் ஒரு பக்கம் போய் அங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாருங்க, எய்த்தாப்பில் இருங்க.
விளாட்றானா? ஏறி இறங்கிட்டு இருக்கானா? அந்த உட்காந்து உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, மத்தியானம் 2 மணிக்கு அண்ணன் வீடியோ போடுவார் எங்கள் ஆளை காணோம்னு. என் வாழ்க்கையை பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டத்துலையும் எவ்வளோ துன்பத்துலையும் துயரத்துலையும் போகுதுன்னு. ஒரு சாப்பாடு கூட நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கிட்டுவேன். அதாங்க போகிற வழியிலே எவ்வளோ தூரம் அப்படி பண்ணுறான்னா, இனி போனதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ என்னை போக்கு காட்டுவா. எனக்கு யோசித்து பார்த்தாலே மண்டெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கே குழப்பத்தில் இருக்கேன். ஒரு நிம்மதியான சாப்பாடு இல்லை, ஒரு சைவ சாப்பாடு தான் இருந்தால் எனக்கு நான்வெஜ்ஜே வேணான்ட்டேன். ஏன் நான் நினச்சா ஒரு மீன், ஒரு கறி, ஒரு நல்லி எலும்பு எதாவது வாங்கி சாப்பிட்லாம்ல, வேணாம். ஏன்னா நான் வந்து அப்படிலாம் காசை வந்து விரயம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. சரி, ரைட்டு, ஓகே. நம்மளுக்கு தேவை என்ன, மத்தியானம் ஒரு நேரம் வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு. அதை எப்படி சாப்பிட்டா என்ன, நான்வெஜ்ஜாக இருந்தானே வெஜ்ஜாக இருந்தானே எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு சாப்பிட போகிறேன். ரைட்டா? இந்த எங்கள் பப்பு இருக்குது, வாயில்லா ஜீவன், அது கொஞ்சம் சாப்பாடை போட்டு வேலையை முடிக்க போகிறேன். இது எதுக்கு? நான் இதையுமே நான் சாப்பிடாமல் என்னால் வண்டி ஓட்ட முடியும். ஆனால் டயர்ட்னஸ் ஆகி வண்டியை போய் எங்கிட்டாவது கோர்த்து விட்டேன்னா அந்த 3 உயிருக்கு யார் பொறுப்பு? என் பப்புவோட சேர்த்து 4 உயிர். இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள்? அதுக்காகத்தான் நான் எவ்வளோ கஷ்டனாலும் என் வயிற்றுக்கு சாப்பாடை உடனே வந்துடுவாங்க. இந்த சோத்துக்கு செத்தவன், சோத்துக்காக வண்டி நிப்பாட்டிட்டேன். அவங்க கூட வந்தவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, அந்த கவலையே இல்லை. என்னம்மா இந்தா இருக்குமா? சரியா? சோத்துக்கு செத்தவன் நாயா? சரி விடுங்க, உங்களுக்கு அது நாய், எங்களுக்கு அது பப்பு. சோத்துக்கு செத்தவன் இருந்தா அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையே அதை பற்றி கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு சோறுன்னு உட்காந்துட்டேம்பிங்க. நான் நல்லா இருந்தால் தான் இவங்க எல்லோரும் நல்லா இருக்க முடியும். இவ்வளவு கஷ்டத்துலையும் நான் வண்டி ஓட்டிகிட்டு வர்றேன்னா வேறு யாராலையுமே முடியாது. அது தெரியுமா? என்னால் தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ மாத்திரையை போட்டுட்டு ஏங்க 2 இட்லிக்கு 6 மாத்திரை போட்டிருக்கேங்க. சுகர் மாத்திரையோடு சேர்த்து 7 மாத்திரை. யார் உடம்பாவது தாங்குமா? ஏற்கனவே வவுர்லாம் புண்ணு வந்து போய் அல்சரில் கிடக்கிறேன். இதே வந்து கட்டின பொண்டாட்டியாக இருந்தால், ஏங்க நீங்கள் சாப்பிடுங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணும், இந்த வாங்க இதை ஊற்றுங்க, ரசத்தை ஊற்றுங்க, மோரை ஊற்றிக்கங்க, அதை வச்சு சாப்பிடுங்க, இதை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி நேராக பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் இவ எதுவுமே பண்ணலை. அந்த பாருங்க, உண்மையிலே நம்ப மாட்டீங்களே. இங்கே பாருங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுதா? அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காள, பார்த்துக்கங்க. ஏண்ணா சாப்பிட வர்றியா? என்ன சாப்பிட வேணாமா? கேட்டுக்கிட்டீங்களே? அவரே தான். பாருங்கள், எங்களுக்கு பார்த்துக்கங்கடா. நானும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்றேன், எவனுமே வரல. இந்த அவன் ஒரு போய் உட்காந்துட்டான், இதே பறி கொடுத்தே மாதிரி விசாரிக்காம பாருங்க. இதே பறி கொடுத்தே மாதிரி அவன் உட்காந்துருக்கானா. இன்னொருத்தர் இந்த அங்கிட்டு ஓடி ஆளுக்கு பக்கம் ஓடிட்டுட்டாங்க. விடு, நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம கடமையை செய்வோம். ஓகேவா மக்களே? பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 6 மணி லைவுக்கு கண்டிப்பாக மதுரையில் வந்து அம்மா வீட்லேயோ இல்லைன்னா அங்கேயோ லைவ் போடுறேன். ஓகேவா? பாய்.